ஹலோ மக்களே, நம்ம இப்போ கிளார்க்கி எம்ஆர்டி ஸ்டேஷனை விட்டு வெளில வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் ஸ்பீக்கர்ஸ் காலம். இது ஒரு சின்ன பார்க்குங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சைனா டவுனில் இருக்கிற ஒரு சில ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரிவர் சைட் பாயிண்ட் போய் பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஷேக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அலாதீன்ஸ் ட்ராவல் டைரி. இங்கேன்னு ரொம்ப நடந்து போகிற தூரத்தில் தாங்க இருக்குது சைனா டவுன். இங்கே வலது கை பக்கமாக நடந்து போனோன்னாக்கா நமக்கு ரிவர் சைட் பாயிண்ட் இருக்குது. இப்படியே இந்த பக்கம் போனோன்னாக்கா நமக்கு வந்து சைனா டவுன் வந்துடும். இது ஒரு ஹோட்டலுங்க, பார்க் ராயல் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலு. இதோட வியூவை பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். எலிவேஷன்லாம் செம பக்காவாக பண்ணியிருக்காங்களா. ஆக்சுவலாக இந்த ரோடு மூலிமா நடந்து போயிட்டு ரைட் எடுத்தோன்னாக்கா சைனா டவுன் வந்துடுவாங்க. இந்த பேசேஜ் நம்ம நடந்து போகிறவங்களுக்கும் சைக்கிள் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த பேசேஜ் யூஸ் ஆகும். இங்கே பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். சொன்ன மாதிரியே பஸ்ஸை வந்துருச்சு. 970. இந்த பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் டைமிங் போர்டு எல்லாம் போட்டிருக்காங்க, இப்போ எந்தெந்த பஸ் வரும் அப்படின்ட்டு. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு. 1 அப்பர் பிக்கரிங் பஸ் ஸ்டாப் பேர். இதில் என்னென்ன பஸ் ஸ்டாப் எல்லாம் பஸ் நிற்கும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே நடந்து போவோம். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னாக்கா மெரினா பே வந்துடுவாங்க. சிங்கப்பூர் வந்தோன்னா பார்க்க வேண்டிய ஸ்பாட்டில் மெரினா பே, மெர்லைன், சைனா டவுன், லிட்டில் இண்டியா, இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் கவர் பண்ணாமல் சிங்கப்பூரோட ட்ரிப்பு ஃபுல்ஃபில்லே ஆகாது. சிங்கப்பூர் ரொம்ப எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி தான். பட் ஆனால் இங்கேயும் ஒரு சில இடங்கள்லாம் சீப்பராக இருக்கிறதுக்கு ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. அதையும் போய் பார்க்கணும். இப்போ அதில் ஒரு இடத்துக்கு தான் நம்ம சைனா டவுன் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ ஆப்போசிட் கிராஸ் பண்ணி போனோம். டிராஃபிக் ரூல்ஸ் இங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ தான் க்ரீன் விழுது, நம்ம போகலாம். இப்போ ஆப்போசிட் கிராஸ் பண்ணி போயிட வேண்டியதான். பழைய பில்டிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழே ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஓரளவு ஹைட் கம்மியாக தான் இருக்கும் பில்டிங்ஸ் எல்லாம். பழைய பில்டிங்ஸே ரெனோவேஷன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜீப்ரா கிராசிங் இருந்துச்சுன்னா தைரியமாக நம்ம கிராஸ் பண்ணலாம். இங்கே நிற்கணும்னு அவசியம் இல்லை. கார் வந்துச்சுன்னா கார் நின்றுடும். கலர்ஃபுல்லாக இருக்குது பில்டிங்கு. அப்படியே அந்த பழைய பில்டிங் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரெனோவேஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க போல. எல்லாம் ஷாப்ஸ் எல்லாம் கரெக்டாக. இப்போ மணி 2:30ங்க, 2 o'clock ஆகுது. கொஞ்சம் வெயிலான டைம் தான், அதனால தான் கொஞ்சம் ரோடெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி சாட்டர்டே, கொஞ்சம் பிஸியாக இருக்கிற இடம் தான். ஹாங் லிம் காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் ஹெச்டிபியாக தான் இருக்குது. இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, 22 கிராஸ் ஸ்ட்ரீட். பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்களேன், பழசாக இருந்தாலும் நல்லா பக்காவாக இருக்குது. டிபிஎஸ் ரொம்ப ஃபேமஸான பேங்க்குங்க. இங்கே சிங்கப்பூரில் டிபிஎஸ் ரொம்ப ஃபேமஸான பேங்க்கு. இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது. ஆள் நடந்து போகிறதுக்கான, சைக்கிள் போகிறதுக்கான ட்ராக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. நல்லா க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹோட்டல், மெர்க்யூர் ஹோட்டல்.
சைனா டவுன் பக்கத்தில் நெருங்கியாச்சு. இதுவும் சைனா டவுன் பக்கத்தில் தான் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு. இது அப்பர் கிராஸ் ஸ்ட்ரீட். இந்த இடத்துல ஒரு கோயிலும் இருக்குது, அதையும் அப்படியே பார்ப்போம். இங்கே ஒரு மஸ்ஜிதும் இருக்குது, அதையும் பார்ப்போம். டிராஃபிக் இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. எல்லாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். க்ரீன் சிக்னல் ஒழுங்காக தான் கிராஸ் பண்ண முடியும், இல்லாட்டி ஃபைன் அடிச்சிடுவாங்க. இந்த பக்கம் பில்டிங் எல்லாமே பழசு தாங்க, எல்லாம் ஷாப்பாக தான் இருக்குது. இன்னும் ரெசிடென்ஷியல் மாதிரி தெரில. நம்ம இப்போ நிற்கிறது அப்பர் கிராஸ் ஸ்ட்ரீட். இதை தாண்டி போனோன்னா இங்கே ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கோயில் ஒன்று இருக்கும், ரெண்டும் பக்கத்துலேயே இருக்கும். அதை ரைட் எடுத்து போனோன்னா சைனா டவுன் வந்துடும். இது நிற்கிறது நம்ம சைனா டவுன் தான். ஷாப்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறது இந்த ரைட்டில் இருக்கும். க்ரீன் விழுந்துச்சு, கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். மாஸ்க் ஸ்ட்ரீட். இது ஒரு மாஸ்க்கு, சூலியா மாஸ்க்னு சொல்லுவாங்க. தமிழ் மாஸ்க்கு தான் இங்கே. இதுதான் மாஸ்க். மஸ்ஜித் ஜாமியா சூலியா. இந்த இடத்துல அதிகமாக சுவர் ஓவியமாக நிறைய வரையப்பட்டிருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வால் ஃபுல்லாக. ஓகே, நம்ம சொன்ன கோயிலில் வந்துருச்சு. இந்த ஸ்ட்ரீட் உள்ளே போனோன்னாக்கா சீப்பராக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது உள்ளே தான் இப்போ போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற கோயிலையும் பார்த்துட்டு போயிடும். ஓகே, மாரியம்மன் டெம்பிள். நம்ம இந்த ஷாப்பில் போவோம். இங்கேனே கடை அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் பாருங்கள், ட்ரெஸ் எல்லாம் $10. ஆனால் நிறைய பேர் தமிழ் ஆளுங்க நிறைய கடை வச்சுருக்காங்க, பார்த்தாலே தெரியும். வளையல், பேக்ஸ். கோயில் இது வரைக்கும் இருக்கு. இதெல்லாம் வீட்டில் கட்டி தொங்க விடுறதுன்னு நினைக்கிறேன். சீனர்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சைனாவோட ஷாப் தான். சைனா டவுனோட வைபு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் சீன ஷாப் தான். ட்ரெஸ்ஸஸ்லாம் ஓரளவு சீப்பராக கிடைக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்டு.
இங்கே இருக்கிற ஷாப் எல்லாமே அப்படி தான் இருக்குது பாருங்க. இது எல்லாமே மோஸ்ட்லி ஷாப்ஸ் தான். ரெசிடென்ஷியலே இங்கே ரொம்ப கம்மி. இதை விட்டு அவுட்ரு போனால் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லன்ச் டைம் அப்படிங்கிறதால எல்லா ஹோட்டல்ஸும் கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் கூட்டம் இருக்குங்க. வெயிலாக இருந்தாலும் ஓரளவு இங்கே கொஞ்சம் கூட்டம் இருக்க தான் செய்யுது. ரிங்ஸ் எல்லாம் இங்கே விற்கிறாங்க. கீ செயின்ஸ். இது எஸ்ஜி கிஃப்ட் ஷாப். நல்லா இருக்கு. நிறைய பொம்மை வெரைட்டி. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் பொம்மைக்கு ரொம்ப, கார்ட்டன்ஸ்க்கு ரொம்ப அடிக்ட். நிறைய பேர் வந்து பொம்மையை விரும்புவாங்க. எல்லாரோட பேக்கில் பார்த்தாலும் அந்த பொம்மை கண்டிப்பாக தொங்கும். இதெல்லாம் கிஃப்ட் ஷாப்னுட்டு $1. இதெல்லாம் கீ செயின்ஸு $1 விற்கும். இது வந்து 2 வந்து $10. இது டூரியன். இது இங்கே கொஞ்சம் ஃபேமஸான ஃப்ரூட்டு டூரியன். இதை உரிச்சனா இப்படி தான் இருக்கும். வாட்டர் பாட்டில் எல்லாம் $10 $12 ஓ. கிளாத் எல்லாம் $14 $12 நல்லா தாங்க இருக்கு. ஒரே கூட்டமாக தான் இருக்குது. எல்லா ஷாப்ஸும் இன்றைக்கி கூட்டமாக தான் இருக்குது. சாட்டர்டே அப்படிங்கிறதால எல்லாம் வந்திருக்காங்க. இங்கே ஒரு டூரியன் ஷாப் இருக்குது. சிங்கப்பூரோட ஃபேமஸ் ஃப்ரூட் டூரியன். முள்ளு குத்தக்கூடியதுங்க, பார்த்து தான் வெட்டணும். இதை வெட்டியே தருவாங்க. இங்கே ஒரு ஸ்டார் பக்ஸ் இருக்குது. எல்லாம் கலர்ஃபுல்லான வீடுங்க தான், ஷாப்புங்க தான். பில்டிங்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஃபேனை பாருங்கள். மக்கள் எல்லாம் இங்கே உட்காந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாங்க. இங்கே ஒரு ஃபுட் ஷாப். இப்போது மக்கள் உட்கார்றதுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இது எப்படி உட்காருவாங்க? கார்னர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், சென்டர் பொசிஷன் யூஸ் பண்ண முடியாது.
விலைப்பாலிஸ் இல்லை போல். உள்ளே போயிட்டு வெளில வந்தாச்சு. பக்கத்தில் இப்போ டெம்பிள் ஸ்ட்ரீட் வந்தாச்சு. நம்ம கோயில் பார்த்தோம்ல அந்த இடத்துக்கே வந்தாச்சு. இப்போ நிறைய மக்கள் கோயில் உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகேங்க, ஆல்மோஸ்ட் நம்ம சைனா டவுனை உள்ளே சுற்றி பார்த்தாச்சு. ஊரில் இருக்கிற ஷாப் எல்லாம் காமிச்சாச்சு. இப்போ நம்ம போகிறது ரிவர் சைட் பாயிண்ட்டு. அங்கே ரிவர் க்ரூஸு இருக்கிறது, அங்கே இருக்கிற கேம்ஸு ஆக்டிவிட்டீஸு இதெல்லாம் போய் பார்ப்போம்.